எல்லாரும் தீபத்தை பார்த்து இந்த திருவிளக்கு பகுதியால் நமக்கு என்னென்ன பலன்கள் வேண்டும் அப்படின்றத சொல்லி செய்து கொள்ளக்கூடிய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுது இந்த நேரத்துல நம்ம அம்பாள் கிட்ட என்னென்ன வரங்கள் கேட்கிறோம், பிரார்த்தனைகள் கேட்கிறோம்னு சொல்லக்கூடிய பூஜை. அப்படியாக அந்த தீபத்தோட ஒளிய பார்த்து இந்த பிரார்த்தனையை நாம சொல்லணும். சரிங்களா? இந்த தீப ஒளிய சுடர பார்த்து நாம இந்த பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டிக்கணும். அப்படி சொல்லி வேண்டிக்கிறப்ப அந்த அம்பாள் அந்த தீப ரூபமாக காட்சி அளிப்பாள் அப்படின்றது ஐதீகம். அப்படியாக அந்த தீப ரூபமாக இங்க எழுந்தருள்வாள் அப்படின்றது பிரார்த்தனை. அப்படியாக திருவிளக்கு ஸ்தோத்திரம் அகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை. எல்லாரும் கையெழுத்து கொண்டுக்கோங்க. விளக்கு திரி மெல்லிசா யாராவது போட்டுட்டீங்கன்னா இன்னொரு திரி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா காத்துல அணையா அப்படின்ற பயம் இருக்கக்கூடாது. மெல்லிசா இருந்தா இன்னொரு திரி கூட போட்டுக்கோங்க. அந்த தீப சுடரை பார்த்து இந்த பிரார்த்தனையை சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, கையெழுத்து கொண்டுக்கோங்க. திருவிளக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விளக்கு விளக்கு திருவிளக்கு திருவிளக்கு வேந்தன் வியந்தன் உடன் பிறப்பே உடன் பிறப்பே ஜோதி ஜோதி மணி விளக்கு மணி விளக்கு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பொன்மணியே மணியே அந்தி விளக்கு அந்தி விளக்கு அலங்கார நாயகியே அலங்கார நாயகியே காந்தி விளக்கு காந்தி விளக்கு காமாட்சி தாயாரே காமாட்சி தாயாரே பசும்